எல்லாருக்கும் வணக்கம். நம்மோட ஜப்பான் ஆன்மீக கராத்தே யாத்திரையோட 4வது மற்றும் முக்கியமான இறுதி பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ஜப்பானின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களான டோக்கியோ பே அக்வாலைன், சிஞ்சுக்குலேருந்து புல்லட் ட்ரெயினில் ஆரம்பித்த ஹைக்கோன் ட்ரிப்பு, அங்கே நாங்கள் சாப்பிட்ட கருப்பு முட்டை, இன்னும் பல சுவாரஸ்யமான காட்சிகளை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது சாதாரண சுரங்கப்பாதை கிடையாது. பசிபிக் பெருங்கடலின் டோக்கியோ வளைகுடாவிற்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜப்பானின் பொறியியல் அதிசயமான டோக்கியோ பே அக்வாலைன் கடலடி சுரங்கப்பாதை. சுமார் 9.6 கிலோமீட்டர் நீளத்துக்கு கடலுக்கு அடியில் குடைந்து அமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பாதையில் பயணிக்கும் போது மனிதனோட உழைப்பும் அறிவியலும் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. சுரங்கப்பாதையை கடந்து வெளியே வந்தால் கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான மிகோதாரு செயற்கை தீவு நம்மளை வரவேற்குது. நீங்கள் பார்க்குற இந்த அசாத்தியமான பாலம் டோக்கியோ வளைகுடாவை கடந்து சுபா மாகாணத்தை நோக்கி நீண்டு போகுது. ஒரு பக்கம் கடலும் ஒரு பக்கம் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை, மறுபக்கம் கடலுக்கு மேலே பாலம்னு ஜப்பானியர்களின் பொறியியல் திறமைக்கு இது ஒரு உச்சகட்ட சான்று. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது சிஞ்சுக்கு சிட்டி. டோக்கியோ நகரத்தோட இதே பகுதியாகவும் உலகத்தோட மிக பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகவும் இருக்கிற சிஞ்சுக்கு ஸ்டேஷன்ல இருந்து எங்களோட அடுத்த பயணம் தொடங்குது. இங்கிருந்து நாங்கள் அடுத்து புறப்படும் இடம் ஜப்பானோட புகழ்பெற்ற இயற்கை எழிலும் எரிமலை ஊற்றுகளும் ஆன்மீக அமைதி நிறைந்த ஹேக்கோன் பகுதிக்கு தான். நாங்கள் இந்த புல்லட் ட்ரெயினில் தான் கிளம்புறோம். இப்போ புல்லட் ட்ரெயினில் ஹைக்கோன் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினில் மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் என்னன்னா மொபைல் ஷேக் எதுவும் இல்லை. புல்லட் ட்ரெயின் அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புல்லட் ட்ரெயினில் இருந்து இறங்கி இப்போ ஹைக்கோன் ஸ்டார்டிங் பாயிண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இனி இங்கேருந்து பஸ்ஸில் புறப்படுறோம். பசுமையான அழகான மலைகளும் தெளிவான நீல வானமும் காட்சியளிக்கின்றன. அமைதியான மற்றும் இனிமையான ஒரு இயற்கை சூழல் இந்த பஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்து பார்த்தா இதோ எங்களோட கண் முன்னாடி நிற்கிற அந்த அற்புதத்தை பாருங்க. இதுதான் ஹேக்கோனின் மிகப்பெரிய அடையாளமான அஷி ஏரி. அது மட்டும் இல்லாமல் ஏரிக்கரையில் கம்பீரமாக நிற்கிற இந்த பிரம்மாண்டமான கப்பல் தான் புகழ்பெற்ற ஹேக்கோன் பைரேட் ஷிப். பழங்கால கடற்கொள்ளையர்களின் கப்பல் வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சுற்றுலா படகு இது.
இப்போ நாங்கள் இந்த பைரேட் ஷிப்பில் ஏறி அஷி ஏரியோட அமைதியான தண்ணியில் பயணம் செய்ய தொடங்கிட்டோம். சுற்றிலும் பச்சை பசேலன்னு அடர்ந்த மலைகள், மேலே மேகங்கள் சூழ குளிர்ந்த இயற்கை காத்துக்கு நடுவில் இந்த பிரம்மாண்ட கப்பலில் பயணிப்பது ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி அத்தனை பிரம்மாண்டமான உடனே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். கராத்தே பயிற்சியோட அந்த ஆன்மீக பயணத்தில் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஏறி பயணம் மனசுக்கு மிகப்பெரிய அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருது. வாங்க தொடர்ந்து இந்த அழகான பயணத்தை ரசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அஷி ஏரி பயணத்தை முடிச்சுட்டு எங்களோட அடுத்த பிரமிப்பூட்டும் அனுபவத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கோம். இதுதான் ஹேக்கோனின் புகழ்பெற்ற ஹேக்கோன் ரோப்வே ஸ்டேஷன். தலைக்கு மேலே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான சுழலும் கியர் சக்கரங்களும் மற்றும் கேபிள் இயக்குதள மெக்கானிசம் எங்கிட்டு இருக்குன்னு. ஜப்பானியர்களின் அதிநவீன என்ஜினியரிங் தொழில்நுட்பத்திற்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். இந்த கேபிள் காரில் ஏறி தான் நாங்கள் அடுத்த ஜப்பானோட புகழ்பெற்ற எரிமலை பகுதியான உவாகுடானி பள்ளத்தாக்குக்கு மேலே பறந்து போக போகிறோம். வாங்க கேபிள் காரில் ஏறி அந்த ஆகாய பயணத்தை தொடங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் காரில் பயணித்து நாங்கள் வந்து இறங்கி இருக்கிற இந்த இடம் சாதாரண மலைப்பகுதி கிடையாது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிமலை வெடிச்சதால் உருவான ஜப்பானோட புகழ்பெற்ற ஓவாகுடானி அக்னி பள்ளத்தாக்கு. பாறை இடுக்குகளில் இருந்து இப்போதும் கொதிக்கும் நீராவியும் கந்தக புகையும் தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிற இந்த அசாத்தியமான காட்சியை நேரில் பார்க்கும்போது உண்மையிலே பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த மாபெரும் இயற்கையோட சக்தி நமக்கு உடைக்குது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கிற இயற்கை சூடான கந்தக வெந்நீர் ஊற்றுகளில் வேக வைக்கப்படுகிற குரோ தாமாக்கோ அப்படிங்கிற கருப்பு முட்டைகள். ரசாயன வினையில இந்த முட்டையோட ஓடு கருப்பு நிறமா மாறிடும்.
இந்த ஓவா குடானி கருப்பு முட்டையை சாப்பிட்டா ஆயுள் 7 ஆண்டுகள் அதிகரிக்கும்ங்கிறது ஜப்பானியர்களோட நம்பிக்கை. இயற்கையோட இந்த பிரம்மாண்டமான சக்தியையும் சுவாரஸ்யமான கலாச்சாரத்தையும் ரசிச்சுக்கிட்டு இந்த கருப்பு முட்டையை ருசிப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம். டேஸ்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டோன்னா பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்க. டேஸ்ட் வித்தியாசம் இல்லை, ஆயில் கூட போகும். 10 வருஷம் ஃப்ரான்ஸ் மிட்சுமினே மலையோட உறைவினி வாட்டர்ஃபால் கியோகுசிங்கராத்தையோட தோற்றுனர் சோசாய் ஒயாமா அவர்களின் புனிதமான நினைவிடம், காமக்குர பெரிய புத்தர் தரிசனம், ஏனோஷிமா தீவு, அக்வாலைன் கடலை சுரங்கப்பாதை, ஆஷி ஏரி படகு பயணம், ஓவா குடானி எரிமலை பள்ளத்தாக்குன்னு ஜப்பானோட மண்ணில் நாங்கள் மேற்கொண்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கராத்தே யாத்திரை இப்போ நிறைவுக்கு வருது. இந்த பயணம் ஒரு சுற்றுலா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தற்காப்பு கலையில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒழுக்கம், மன உறுதி, தளராத நம்பிக்கை மற்றும் ஓசைங்கிற அந்த தியாக மனப்பான்மை இன்னும் ஆழமா எங்களோட மனசுக்குள்ள விதைச்ச ஒரு உன்னதமான வரலாற்று பயணம். எங்களோட இந்த 4வது பகுதி ஜப்பான் பயண வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த 4வது பகுதி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான கராத்தே நிகழ்விலும் புதிய பயணத்தில் உங்கள் அனைவரையும்